உங்களுக்கு எங்கே போகணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் என்பதற்கு உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு டியூட்டர் சொல்லிக் கொடுப்பார் தான் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா உபாத்தியனை குறித்து பேசுகிறார், டியூட்டரை குறித்து பேசுகிறார். இந்த உபாத்தியெல்லாம் யார் வைப்பாங்கன்னா, அந்த காலத்தில் ரோம கலாச்சாரத்தில் இருந்து இந்த பழக்கம். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளையை ட்ரெயின் பண்ணுவதற்கு ஒரு டியூட்டர் வைப்பாங்க, உபாத்தியன் வைப்பாங்க. அந்த உபாத்தியன் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நீ எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், காரியங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு வந்து டியூட்டர் மாதிரி இருக்கிறது அந்த உபாத்தியன். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு டியூட்டராக இருக்கு, நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு போகுது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற வரை நீங்கள் வந்து சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நியாயப்பிரமாணம் உங்களை நடத்தும். எதுக்கு நேரம் நடத்தும்? கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தும். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க கிங்கா மாறிடுவீங்க. நீ குழந்தை கிடையாது, கிங்கா மாறுறீங்க. இப்ப கிங்கா மாறுறதுக்கு, கிங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டியூட்டர் வேணும். அந்த டியூட்டர் வந்து லா கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். கவனிக்கிறீங்க? சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, சீயோன் மலையில ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் மக்களை வழி நடத்தினது. சீயோன் மலையில கர்த்தர் ஒரு புதிய டியூட்டர் கொடுக்கிறார், தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். சொன்னது புரியுதுங்களா? நீங்க ராஜா அப்படித்தானே? இல்லை, நான் ராணிங்க, அதுங்க நீங்க ராஜா தான். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு நாள் ராணின்னு சொல்லவே மாட்டாரு. கர்த்தர் உங்களை பார்க்கும் போதும் ராஜா தான் சொல்லுவாரு. ஆவிக்கு ஜெண்டர் கிடையாதுங்க. ஆவிக்கு ஜெண்டர் இருக்கா? ஆவி ஆவிதான். கவனிக்கிறீங்க? ஒரு ராஜ குடும்பத்தில் நீங்க ராஜாவை பிறந்திருக்கீங்க. ராஜாவை பிறந்தீங்கன்னா பிறந்த நாள் முதல் உங்களை இந்த ராஜ நிலைக்கு வருகிற வரை உங்களுக்கு டியூட்டர் அவசியம். நமக்கு தெரிஞ்சு ராஜ குடும்பம் மனதில் வந்துச்சுன்னா ஒரே ஒரு குடும்பம் தான் நம்ம மனதுக்கு தெரியும். இங்கிலாந்து ராஜ குடும்பம் தான் நமக்கு தெரியும். வேற எந்த குடும்பம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பிரின்ஸ் வில்லியம்ஸ் இருக்கிறார், இப்போதைக்கு கிங் சார்ல்ஸ் இருக்கிறார். சார்ல்ஸ் தெரியுமில்லையா? டயானா தெரியுமில்ல? சார்லஸ் யாருக்குமே தெரியாது, டயானா எல்லாருக்குமே தெரியும். டயானா வீட்டுக்கார், அவருக்கு தான் கிங். பிரின்ஸ் வில்லியம்ஸுக்கு டியூட்டர் வச்சுருப்பாங்க, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அவன் வைக்கிற ஸ்டெப்பு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஸ்டெப்பு. அவன் பேர் எப்படி நடக்கூடாது, நான் தான் ராஜா எப்படி வந்தான்னா அசிங்கமாக இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? சார்லி சாப்ளின் மாதிரி நான் தான் வளர்ந்து வர்றேன்னா அது ராஜ நடையா இருக்காது. நடை சொல்லி கொடுப்பாங்க. பாக்கெட்டில் எப்படி கை வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா எந்த பொசிஷனில் நிற்கணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கிங். ஒரு டியூட்டர் வந்து எல்லாத்தையும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடக்கணும், ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி கை கொடுக்கணும், அத்தனையும் அவனுக்கு ட்ரெயின் பண்ணப்படும். ஏன்னா அவன் கிங். ஒரு சாதா குடும்பத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்காது, நீங்கள் கிங். உங்களுக்கு எங்கே போகணும், எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் என்பதற்கு உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு டியூட்டர் சொல்லிக் கொடுப்பார் தான் பரிசுத்த ஆவியானவர். ராஜ்யம் வந்த உடனே உங்களுக்கு உள்ள வருகிற நபர் ஆவியான உள்ள வர்றாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த ஆளுகையை, அந்த ராஜ்யத்தின் மனநிலையை உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில ராஜாவை போல வாழ வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிறார். பிரின்ஸா இருக்கிறோம், பட்டத்து இளவரசர்கள் தான் இருக்கிறோம். நான் ராஜாவை ஆனதுக்கு அப்புறம் ராஜா மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ற கிடையாது. நான் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன் கிடையாது. அந்த பட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அதுக்கேற்ற விதத்தில் குணாதிசயம் இருக்கணும். இப்ப ஏற்கனவே பட்டத்தில் தான் இருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. சோகமா இருக்கக்கூடாது. ராஜா வந்து ஆளக்கூடியவனா இருக்கணும், அதான் ராஜா முக்கியங்க. அதனால தான் ஆவியா நமக்குள்ள கற்றுக் கொடுக்குறாருங்க.
ராஜா தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வு கொடுத்துட்டே இருப்பார். கிங் சார்ல்ஸ் இருக்கிறார், அவர் ஒரு பாரில் உட்காந்துருக்கிறாருன்னா அது அசிங்கம். ஏன் பாரில் எல்லாரும் தான் உட்காந்துருக்கிறான், இவரும் உட்காந்தானே, இவன் உட்காரக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா அவர் கிங். கிங் நடந்து கொள்கிற விதம் வேற, சாதாரண பிரஜைகள் நடந்து கொள்கிற விதம் வேற. நீங்கள் சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ராஜாக்கள், ஆளுகிறவர்கள். எதுவுமே நான் ஆளக்கூடாது. சில பழக்கத்தை விட முடியலங்க, விட்டு ஆகணும். நீங்கள் அதை மேற்கொள்ளணும். சபைக்கு வரும்போதெல்லாம் பரிசுத்தாவியனுடைய உதவியோடு இந்த புத்தகத்தில் உங்களை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறதோ அதை எடுத்து உங்களுக்கு ட்வீட் பண்ணக்கூடிய வேலை, டியூட்டராக இருக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஆனால் மெயின் டியூட்டர் வந்து நானல்ல, அவர் பண்ணுறாரு. சொன்னது விளங்குச்சுங்களா? இங்கே வரும்போதெல்லாம் காணக்கூடிய காரியத்தை அல்ல, இந்த புத்தகத்தில் உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அதை காணணும். சொன்னது விளங்க. காணக்கூடியது உலகத்தில் இருக்கிறது. தரித்திரமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது உலகத்தில் இருக்குது. இந்த வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் மூலமாக வார்த்தை வருகிறது, நீங்கள் ஐஸ்வர்யவான், மோர் தென் கான்கரர், வெற்றி பெற்றவர்கள் சொல்லுது. இதை பார்க்கணும். இதை பார்த்து ராஜ்யத்தின் மனநிலை கொள்ள வருகிறீர்கள் என்றால் கிங்டம் மென்டாலிட்டி இருக்குன்னு அர்த்தம்.